பயப்படாத பயப்படாதடா. Hi, this is Aurora Sinclair. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்ஸ்டாகிராம்ல என்னோட ப்ராட்காஸ்ட் சேனல்ல how to gain weight அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருந்தேன். அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்லாம் வந்துருந்துச்சு, ரிப்ளைஸ்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரிப்ளைக்கு என்னோட ரிப்ளை என்ன, அதுக்கப்புறம் நான் ஏன் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல், ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ். ஆரம்பிக்கலாமா? என்னென்ன ரிப்ளைஸ் வந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஏன் வெயிட் கெயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், என்னோட வெயிட் ஹிஸ்டரி என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ நான் பிறக்கும் போதே, நான் ஆக்சுவலி கொஞ்சம் ப்ரீ மெச்சூர் பேபி. ஸோ நான் பிறக்கும் போதே ரொம்ப ரொம்ப குட்டியா பிறந்தேன். எங்க வீட்டுல நான் பொழைக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பொழைச்சி இவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்டேன். ஸோ எஸ், நான் பிறக்கும் போதுல இருந்தே அண்டர் வெயிட். நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ரொம்ப ஸ்கின்னியா, ரொம்ப ஸ்கின்னியா, கிளாஸ்ல ரொம்ப ஒல்லியா ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி என்ன பயங்கரமா பாடி ஷேம் எல்லாம் பண்ணிருக்காங்க. நான் ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேக்சிமம் வெயிட் நான் காலேஜ் அப்போ ரீச் பண்ணேன். பிகாஸ் ஆஃப் த சமோசா கேன்டீன் ஸ்டாஃப். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவ எல்லாமே எனக்கு வாங்கி கொடுப்பா. ஸோ அப்போ நான் கொஞ்சம் வெயிட் போட்டேன். என்னோட மேக்சிமம் வெயிட்டே 47 kg தான். அதுக்கப்புறம் கோவிட்ல ஆல்மோஸ்ட் 10 kg குறைஞ்சு 37, 38க்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏத்தின வெயிட் தான் 42. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 43 ரீச் ஆயிட்டேன். ஆனா திருப்பியும் ஒரு 3 kgs நான் குறைஞ்சிட்டேன். ஸோ இப்போ 40, 41ல ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. நான் ஏன் வெயிட் குறையிறேன், ஏன் வெயிட் ஏறவே மாட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் நல்லா சாப்பிடுவேன். பட் அஃப்கோர்ஸ் என்னோட ஜாபுக்கு நான் எக்ஸஸ் சைஸ் மாடல். ஸோ என்னோட ஜாபுக்கு இந்த வெயிட் கரெக்டா இருக்கு. பட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக் வீடியோ பண்றோம், இல்ல சில அவுட்ஃபிட்ஸ், இல்ல ட்ரெடிஷ்னலா வேர் பண்றோம் அப்படின்னா வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கறனால சின்ன பொண்ணு மாதிரி இருக்கும். ஸோ என்னோட போட்டோகிராஃபி ஃபேஸ், ஒரு போட்டோகிராஃபி ஃபிகர் பெர்ஃபெக்டா இருக்கும். பட் இன் பர்சன் நீங்க என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருப்பேன். ஸோ அதனால நான் கொஞ்சம் வெயிட் போட்டா நல்லா இருக்கும். இன்னும் 2 yearsல I'm planning to have a baby. So கொஞ்சம் வெயிட் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் நான் அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணேன். ஸோ வெயிட் போடணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ஆப்வியஸ்லி நம்ம பக்கத்துல இருக்கவங்க கிட்ட தான் நம்ம அட்வைஸ் கேட்போம். ஸோ ரியா வெஜிடேரியன். ஸோ என் கூட தான் இருக்காங்க, என் கூட தான் சாப்பிடுறாங்க. நான் சிக்கன் சாப்பிடும் போது ஷீ வில் டேக் பன்னீர், டோஃபு, சோயா, லைக் அந்த வெஜிடேரியன் சார்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அவங்க எடுத்துப்பாங்க. பட் நான் வெயிட் கம்மியா இருக்கேன், அவங்க என்ன விட வெயிட், ஆக்சுவலி வி வேர் ஆன் த சேம் போட். லைக் நானும் 43 தான் இருந்தேன், அவங்களும் 43 தான் இருந்தாங்க. பட் நான் 2 கிலோ குறைஞ்சிட்டேன், அவங்க 2-3 கிலோ ஏறிட்டாங்க. ஸோ எனக்கு பயங்கர மிஸ்ட்ரியா இருக்கு, எனக்கு தெரியாம என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷீ வில் டேக் லாட் ஆஃப் ஸ்வீட்ஸ். ஸோ அவங்க கிட்ட கேட்டா அவங்க ஒரு அட்வைஸ் சொல்றாங்க, என்னோட மெய்டு கிட்ட கேட்டா அவங்க ஒரு அட்வைஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு தெரிஞ்ச மற்றும் பலர்கிட்ட கேட்டா அவங்க ஒரு அட்வைஸ் சொல்றாங்க. சில பேர் ஜிம்முக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்முக்கு போதும், தட்ஸ் a good advice. பட் யா ஓகே. ஸோ எல்லாத்தையும் கேட்டுட்டோம். சரி, என்னோட ப்ராட்காஸ்ட் சேனல்லையும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். ஸோ அதுக்கு நிறைய ரிப்ளை வந்துச்சு. என்னன்னு பார்க்கலாம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? பாட்காஸ்ட்ல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. சோ அந்த பேர்கிட்ட கேட்டா கொஞ்சம் டீசென்ட்டா பதில் சொல்லுவாங்க. நான் கேட்கிற கேள்விக்கு ரிலேட்டபிளான பதில் சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் ப்ராட்காஸ்ட்ல போட்டேன். சோ என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்டே ஒரு வியர்டான ரிப்ளை, ஹாவ் மோர் செக்ஸ். ஆசைதான், பட் ஐம் இன் a long distance relationship, so I can't really make that happen. Get pregnant. Joke. Drink protein shake. Thank you. குடிக்கலாம். அதுக்கு எனக்கு ஒரு டவுட், இதுக்கு காமெண்ட் பண்ணுங்க, நான் காமெண்ட் ஆஃப் பண்ணாம இருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படிதான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ ஒர்க் அவுட் பண்ணாத, ஏன்னா நான் இப்போ ஒர்க் அவுட் பண்றதே இல்லை. அதுதான் டு பி ஆனஸ்ட் ட்ரூத். நான் ஜிம்முக்கு போறதே விட்டுட்டேன். ஆக்சுவலி ஆனுவல் மெம்பர்ஷிப் மண்டே கழுவி பே பண்ண வச்சாங்க. ஆனா நான் 2 நாள் தான் போனேன். எனக்கும் ஜிம்முக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. ஜிவிஎம் படம் மாதிரி நாங்க பிரிஞ்சு போயிடுறோம். ஸோ எஸ், ஜிம் போனாதான் ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கணுமா, இல்ல ஜிம்க்கு போலனாலும் ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கலாமான்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒரு ஜிம் எந்தூசியாசிஸ்ட் இல்ல ஜிம் ரேட்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா என்ன கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க. ஓட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ஓகே. Eat 5 star, do nothing கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். Eat 5 star. ஓ sarcasm. Bazinga. I'm not a big fan of 5 star, but I will eat Kit Kat and do nothing.
Give me a chance, I will make you gain weight in 10 months. Give you a chance. Bad boy. You're already a fat fucking pig. Seriously. Seriously. Eat, sleep, repeat. இது ஆக்சுவலி என்னோட லைஃபோட ஒரு மந்த்ரா. நான் வந்து தூங்குறது ஓகே லெட்ஸ் சே இன் இங்கிலீஷ். ஸ்லீப்பிங், pooping, வெக்கமா இல்ல eating. இதுதான் என்னோட லைஃபோட ஒரு ஒரு ருட்டீனா இருக்கு. அண்ட் என்னோட மேக்ஸிமம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் அ டே வந்து என்னோட டாக் வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறது தான். ஸோ திஸ் வாஸ் மை மந்த்ரா. அண்ட் இதை பண்ணியும் நான் வெயிட் போட மாட்டேன்னா என் உடம்பு வந்து என்னதான் இருக்கு உள்ளன்னு எனக்கு தெரியல. இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? சோத்த தின்னு, சோறு மட்டும்தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சப்பாத்தி கூட தோசை கூட சாப்பிடாம வெறும் ரைஸே 3 வேளை சாப்பிட்டு இருக்கேன். பிகாஸ் நான் என்னோட மெய்ட்க்கு வந்து ஒரு வேளை குக் பண்றதுக்கு தான் வந்து அவங்க வந்து ஒரு நாளைக்கு அவங்க ஒரு வேளை தான் குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரைஸ் குக் பண்ணிட்டா நாங்களே அது 3 வேளை சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ரைஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்க வந்து ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு 1 இயர்ல நான் போயிட்டேன்னா என்னால வந்து இந்தியன் ஃபுட்லாம் சாப்பிட முடியுமான்னு தெரியல. பிகாஸ் அவர் வந்து யோகட், அப்புறமேட்டு வந்து அது பேர் என்ன, பிரெட், என்ன அவங்க ஊரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ட் அது அவர் குக் பண்ணிப்பாரு. அண்ட் ஒரு பர்சனுக்காக சோறு, குழம்பு, ரசம், கூட்டு வச்சு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு சமைக்கவும் தெரியாது. ஸோ எனக்கு என்ன ஈஸியா அந்த ஒரு க்ரோசரிஸ் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் ஒரு இந்தியன் டச்சோட ஃபுட்டை வந்து மேக் பண்ணி சாப்பிடணும். அதுக்கு இன்னும் 1 இயர் டைம் இருக்கு. ஸோ இந்த 1 இயர்க்குள்ள என்னால என்னெல்லாம் வந்து டெசர்ட், எனக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும், சேமியா பாயசம் ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறமேட்டு வந்து கீரை, புளிச்சக்கீரை, ஐ லவ் இந்தியன் ஹோம்மேட் ஃபுட். ஸோ அதனால என்னோட மெய்டுக்கு காசு கொடுத்து நான் வந்து நிறைய ஃபுட் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இவ்வளோ சாப்பிட்டும் வெயிட் போட மாட்டேங்குது. என்ன கருமம், யாரோ விட்ட சாபம்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. ஸோ எஸ், சோறு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பழைய சொத்தை திங்காத, பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றேன்? Drink beer. I hate the smell of beer. I hate people who consume beer and come close to me because they smell really, really bad. Any alcohol, like வந்து other alcohol, vodka, gin, tequila, rum, அது கூட அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆர்டர் இருக்காது. And you can, mix it with orange juice and suppress the smell of the alcohol. And ஒரு cocktail மாதிரி you can consume. But this is absolute piece of shit. I'm really sorry, Germans. என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஜெர்மனில தானே இருக்காரு. ஸோ பியர் இஸ் லைக் பானிபூரி ஃபார் தெம். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பியர், அக்டோபர் பியர் ஃபெஸ்டிவலுக்குலாம் அவர் போயிட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் பெவேரியன் அவுட்ஃபிட்லாம் போட்டுட்டு, ஸோ அவங்க கல்ச்சர்ல வந்து அது ஒரு பெரிய பார்ட் ஆஃப் தேர் கல்ச்சர். அண்ட் அவரே குடிக்க மாட்டாரு. பட் சம்டைம்ஸ் வென் வி ஆர் ஆன் வெக்கேஷன், வென் வி வாண்ட் கெட் ட்ரங்க் அண்ட் ஹேவ் ஃபன், அப்போ வந்து if he is consuming other sort of cocktails, alcohols, that's totally fine for me. ஆனா வந்து அந்த பியர் மட்டும் அடிச்சிட்டாரு, அந்த ஸ்மெல் அவர்கிட்ட இருக்குன்னா that day I'm not letting him on bed. அந்த மாதிரி I hate the smell of beer. ஸோ நான் அது குடிச்சுதான் நான் வெயிட் போடணும் அப்படின்னா அப்படி ஒரு வெயிட்டே வேணாம், நான் ஒல்லி குச்சாவே இருந்துட்டு போயிடுறேன். ஸோ எனக்கு வந்து கீ கூட சுத்தமா பிடிக்காது, நெய் பிடிக்காது. பட் நெய் கூட நான் டாலரேட் பண்ணிப்பேன். ஐ வில் நாட் டாலரேட் தி ஸ்மெல் ஆஃப் பியர். ஸோ ஐ எம் ரியலி சாரி, பட் தேங்க்யூ ஃபார் த suggestion. Thank you. Eat lot of milk items like paneer and cheese. Trust me, you will gain weight and thank me later. So நான் வந்து பன்னீர், சீஸ் வீட்ல இருக்கு. ஆனா என்னோட டாகுக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன். பன்னீர், ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் பன்னீர். கொஞ்சம் சாப்பிட்டாவே எனக்கு திகட்டிடும். அண்ட் மில்க் நான் கன்சியூம் பண்ணுவேன். நான் தினமும் நைட் இப்போ பால் குடிச்சிட்டு தான் தூங்குறேன். ஸோ லெட்ஸ் see if I'm gaining weight out of milk, like milk சாப்பிட்டு வெயிட் போட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு தேங்க் பண்றேன். ஓகே. Drink honey with milk in cold condition and eat எள்ளு daily. Eat எள்ளுக்கு நான் எங்க போவேன்? ஹனி வித் மில்க், ஆக்சுவலி மில்க் ஹனி நான் போட்டு குடிக்கல, நான் லைன் டேட் சிரப் போட்டு குடிக்கிறேன். அது வந்து என்னோட மெய்ட் சொன்னதுனால சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு அது ஒரு டப்பா வாங்கிட்டேன். ஸோ லெட்ஸ் see, இது செட் ஆகலன்னா I will shift to honey. ஓகே. Are you virgin? நீ என்ன கேட்ட? தெரியும் இந்த கேள்வி என்னடா இன்னும் வரல அப்படின்னு வந்து குறுக்க கௌஷிக் மாதிரி நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு எனக்கு வந்து என்ன பதில் மத்த
பேரு சொல்லியிருந்தாலும் யாரா ஒருத்தவங்க இல்ல பல பேர் இந்த கேள்வியை வந்து போட்டுருவாங்க. இது ஏதோ வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேக்குற மாதிரி வந்து ஆர் யூ வெர்ஜின்றது வந்து அவ்வளோ கேஷுவல். ஐ டோன்ட் நோ, ஐ டென்ட் கெட் லைக் த அப்செஷன் ஆஃப் ஃபியூ மென் ஓவர் வெர்ஜினிட்டி ஆஃப் அ ரேண்டம் விமன் ஆன் internet, like seriously. Okay, cool down. Okay, so with no shame I'm telling you I am not, and I'm happy about that. Okay, அப்படியா? அப்படிதான். drink engine oil milk. Abdina, hold 2 5 kg dumbbell on hand and check your weight. Ha 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 ha. Good one. Your husband very lucky. Yeah, I guess so. Eat curd daily, you get weight. தயிர் சாப்பிட்டா weight போடுவாங்களா? Okay. Go gym. Go to gym. செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு, போகணும்னா. சரி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோட ப்ராட்காஸ்ட் சேனல்ல நான் கேட்ட கேள்விக்கு வந்து ரிப்ளைஸ் ரேண்டமா தூக்கி போட்டு ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட், அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல், ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ், லைக், ஷேர் அண்ட் காமெண்ட்.